அடிக்கிற வெயில பார்த்தோம்னா நம்மளுக்கே தோணுது இல்லைங்க, இந்த சோலார் பவர்லேருந்து ஏன் எலக்ட்ரிசிட்டி நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம வீடு ரூஃப் மேலே வந்து சோலார் பேனல்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ நம்மளால் ஈஸியாக அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ரொம்பவே நல்லதுங்க. இதனால வந்து எலக்ட்ரிசிட்டியும் சேவ் பண்ணலாம். எப்படின்னா வீட்டில் உள்ள ஃபேனு, டெலிவிஷன், ரெஃப்ரிஜிரேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்ஸு, சின்ன மோட்டர்ஸு, இதெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியால் ரன் ஆகும். ஆனால் இதே வந்து லார்ஜ் எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுல, லைக் ஏர் கண்டிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் ஸ்டவ், லார்ஜ் மோட்டர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து இது தர எலக்ட்ரிசிட்டி வந்து பத்தாது. இப்போ யாராச்சும் 2 கிலோ வாட் சோலார் பவர் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,40,000 to 1,50,000 ஆகும். இதுக்குள்ளாரியே சோலார் பேனலு, இன்வெர்ட்டர், அப்புறம் வயரிங் சார்ஜஸ், சேஃப்டி டிவைசஸ், அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ், இதெல்லாம் வந்து இன்க்ளூடட் தான். இதுவே நீங்கள் வந்து PM சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா ஸ்கீம் அண்டர் நீங்கள் வாங்குறீங்கன்னா, இஃப் யூஆர் எலிஜிபிள், ஃபேமிலி இஸ் எலிஜிபிள்னா உங்களுக்கு வந்து 60,000 சப்சிடி கிடைக்கும். அப்போ 60,000 மைனஸ் ஆச்சுன்னா 80,000 to 90,000 தான் காஸ்ட் வருது. இதுக்காக பேங்க்லயும் நீங்க வந்து ஈஸியா லோன் வாங்கிடலாம். இப்போ இதனால வந்து 240 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி பர் மந்த் இதனால வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ ஃபார் அ மந்த் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ருபீஸ் நீங்க சப்போஸ் 2,000 ருபீஸ் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சோலார் பேனலை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 400 கீழே தான் எலக்ட்ரிசிட்டி பில் வருமா. அப்போ இயர்க்கு எவ்வளோ நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு கணிப்பு சொல்லுது. இதுல பாத்தீங்கன்னா கிரிட் டயர்டு சோலார் சிஸ்டம் தான் இன்ஸ்டால் பண்றாங்க. இதுக்கு வந்து பேட்டரி பேக்கப் கிடையாது. அப்போ இது எதனால ஒர்க் ஆகுதுன்னா, எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் ஆஃப் தி ஹவுஸ்னால ஒர்க் ஆகுது. ஸ்டில் நம்மளோட இந்தியன் வெதர் கண்டிஷனுக்கு பார்த்தீங்கன்னா இது 220 to 280 யூனிட் வரைக்கும் இது வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணும். மீன்ஸ் அப்ராக்ஸா ஒரு 240 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் போல இதில். இப்போ இதோட வெதர் கண்டிஷனும் நம்ம ஒயாமையே சன்லைட் அடிச்சுட்டே இருக்காதுல, வெயில் அடிச்சுட்டே இருக்காதுல. ஸோ ரெய்னியாக இருக்கும், கோல்டியாக இருக்கும், க்ளவுடியாக இருக்கும். அப்போ நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக கொடுக்குமா இருக்கும். பட் இதோட மெயின்டெனன்ஸும் டிபெண்டாக இருக்கும். சோலார் பேனல் வந்து கிளீனிங் ப்ராசஸ் இருக்குது, அது வந்து ஷேட் ஆகக்கூடாது. ஸோ அதோட மெயின்டெனன்ஸை பொறுத்தும் அதோட எஃபிஷியன்சி அது காட்டும். கிரிட் சிஸ்டத்துலேயே ஒரு ஃபீச்சர் இருக்காங்க, அதுக்கு பேர் வந்து நெட் மீட்டரிங். இப்போ ஃபர்ஸ்ட் வர எலக்ட்ரிசிட்டியை வந்து ஃபர்ஸ்ட் அது வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு தான் கொடுக்குது, வீட்டுக்கு தான் கொடுக்குது. அதுக்கப்புறம் மிச்ச சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டியை வந்து அது கிரிட்க்கு அனுப்பிச்சிருமா. அப்போ அந்த சர்ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம நைட் நேரம் இல்லை சன்லைட் லோவாக இருக்கிற நேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதனால என்ன ஆகும்னா எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகும். சில நேரத்தில் இந்த கிரிட் சோலார் சிஸ்டத்தால் பில்லு 0 வரது கூட சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த சோலார் சிஸ்டத்துக்கு வந்து 180 to 220 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஓப்பன் டெரஸ் வேணும். அண்ட் டைரெக்டாக சன் பட்டுச்சுன்னா நம்ம சொல்கிற அந்த 240 யூனிட்டுக்கு மேலேயே நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சோலார் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாங்க. எப்படின்னா, இந்த சோலார் சிஸ்டத்தில் வந்து சோலார் பேனல்னு ஒன்று கொடுக்குறாங்களே, அது வந்து 7 to 15 டேஸ்க்கு ஒரு வாட்டி இதை க்ளீன் பண்ணால் போதுமா. இதில் வந்து இன்வெர்ட்டர்னு தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை வந்து 3 to 5 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி சர்வீஸ் பண்ணால் போதுமா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனை வந்து ஒன்ஸ் a year செக் பண்ணால் போதுமா. இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் ஸ்பேன்னு இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோலார் பேனலுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் இது தாங்குமா. அதே நேரத்தில் இதுக்கு வந்து இன்வெர்ட்டர்னு கொடுக்குறாங்களா, அது வந்து 8 to 12 இயர்ஸ் வரைக்கும் இதோட லைஃப் வந்து தாங்குமா. அப்படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு லாங் டேர்முக்கு ஒரு ரிலையபிள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பார்க்குறதுக்கு தெரியுது. இந்த சோலார் சிஸ்டமை நீங்கள் இப்போ ஆல்ரெடி வீட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது யூஸ்ஃபுல்லாக இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.